நீங்கள் ப்ரகஸ்பதியை விட புத்திசாலி. நாங்கள் வானரங்கள் அறிவுரை சொல்லி தான் தேவரீர் ஒரு முடிவெடுக்கணும் தேவையே இல்லை. இருந்தாலும் கேட்டுடுத்து அதனால் பதில் சொல்கிறேன். அடியேன் பார்த்த வரைக்கும் விபீஷணன் நல்லவன். விபீஷணன் தர்மாத்மா. இலங்கையில் இவன் வடிவில் தர்மம் வாழ்கிறது. இவன் மகள் திருஜடை அசோகவனத்தில் தாயாருக்கு உதவியாக இருக்கா. இவன் நல்லவன், தாராளமாக ஏற்றுக்கலான்ட்டார் ஹனுமான். ஆனால் ராமன் வருத்தப்பட்டானா. என் கருத்தை ஒருத்தர் கூடவா புரிஞ்சுக்கல? ஒருத்தருக்கு கூட என் கருத்து புரியவில்லையான்னு ராமன் வருந்தினான். ஏன் ஹனுமான் சரியா தானே சொன்னார். அதாவது மற்ற வானரங்கள்லாம் என்ன பண்ணிட்டா, துஷ்டர்கள் ஏற்றுக்கப்படாது, துஷ்டன் ஏற்றுக்கக்கூடாது, துஷ்டன் ஏற்றுக்கக்கூடாதுன்னா ஹனுமான் நல்லவன் அதனால ஏற்றுக்கலான்ட்டார். ராமன் சொல்றான் நல்லவனோ கெட்டவனோ சரணாகதின்னு வந்துட்டா ஏற்றுக்கணும். அடுத்த சரணாகதி சாஸ்திரத்தின் அடுத்த பாயிண்ட் நம்பர் 7 விபீஷண சரணாகதி. நீ நல்லவனா கெட்டவனாங்கிறது பகவானுக்கு முக்கியம் இல்லை, வந்துட்டா ஏற்றுப்பான், வரணும், அவ்வளவுதான். அங்க ராமன் சொல்றான் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமே தத் அகர்ஹிதம். இதுக்கு அபயப்பிரதான சாரத்தில் இந்த ஸ்லோகத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மித்ரபாவேன உள் இல்லையே ஆகிலும் சரணாகதன் என்று பேரிட்டு வந்தாரை நாம் விடமாட்டோம் என்கிறார். நீ உள்ளூர சரணாகதி பண்ணாம போ, நல்லவனாரு கெட்டவனாரு, சரணம்னு சொல்லிட்டு வந்துட்டியா, வாயால சரணாகதிங்கிற வார்த்தையை சொல்லிட்டியா, உன்னை நான் விடவே மாட்டேன், காப்பாற்றியே தீருவேன்னு எம்பெருமான் சொல்கிறான். அடுத்து சம்பிராப்தம், இவன் வந்துட்டான்டா. எதுக்கு வந்துட்டாங்கிறத சொல்கிறான்னா, ராமன் சொல்கிறானா, அவன் இருந்த இடத்துலேருந்து சரணாகத்தினாலே நான் போய் காப்பாற்றுவேன், என்னை தேடி வந்துட்டான், இதுக்கப்புறம் நான் கைவிடுவேனா. ராமன் தன் திருவுள்ளத்தை வெளியிட்ட இடம் இவன் ராவண கிராக கிரகீதனாய் கடலுக்கு அக்கறைக்கே நின்று ராகவம் சரணம் கதகா என்றானாகில் நாம் அதித்துறையோடே வைனதேய கதியாலே அக்கறைக்கே செல்ல வேண்டி இருக்க நாம் இருந்த இடத்திலே வந்த இவனை விடும்படியன். அதாவது இது எவ்வளோ அழகான உதாரணம் பாருங்க. விபீஷணன்கிற யானை ராவணன்கிற முதலையாலே பீடிக்கப்பட்டு ராமானு இலங்கை என்ற குளத்திலிருந்து அழைத்தால், இங்கே நான் கருட வாகனத்தில் போய் சக்கராயுதத்தாலே ராவணன்கிற முதலையை அழித்துவிட்டு விபீஷணன்கிற யானையை காப்பாற்றி நான் அல்லவோ இங்கு அழைத்து வர வேண்டும், நான் அவனை தேடி போக வேண்டி இருக்க, அவன் என்னை தேடி வந்துட்டான், இனி கைவிடுவேனா? அப்போ ஒன்று, நீ உள்ளுக்குள்ளே இருக்கோ இல்லையோ வாயால் சொன்னாலே கைவிட மாட்டேன். 2, நான் தேடி போய் காப்பாற்றுவேன், தேடி வந்தப்புறம் கைவிட மாட்டேன். 3, நத்தியஜேயம், இவன் பரித்தியாஜ்யனோ பரிகிராகியனோ என்கிற மீமாம்சை எதற்குறுப்பாகிறது? இந்த பேச்சுக்கே இடமில்லை. ஏத்துக்கிறதா வேண்டாமா கேள்வியே கிடையாது. வந்துட்டான்னா ஏத்துட்டு தான் ஆகணும். சரணாகதி என்ற வார்த்தையை சொல்லிவிட்டாலே அதுக்கப்புறம் அவனை கைவிடக்கூடாது.